அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 8வது ஊதியக் குழு எப்போது ரெடியாகும்? அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல். 8வது ஊதியக் குழுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசு முக்கிய தகவலை வழங்கியுள்ளது. 8வது ஊதியக் குழு தனது செயல்பாட்டு முன்னேற்றம் குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று அரசு மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளது. அதாவது இந்த குழு தனது பரிந்துரைகள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளுமே தவிர அவ்வப்போது தனது முன்னேற்றம் குறித்து அரசுக்கு தெரிவிக்காது என்று கூறியுள்ளது. 8வது ஊதியக் குழுவின் செயல்பாட்டு விதிமுறைகளின்படி அந்த குழு அரசுக்கு தொடர்ந்து தகவல்களை அல்லது முன்னேற்ற அறிக்கைகளை வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதுமில்லை என்று நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜங் சௌத்ரி நேற்று தெரிவித்துள்ளார். தனது செயல்பாட்டு முறைகளை தீர்மானிக்கும் உரிமை அக்குழுவுக்கு உள்ளது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 8வது ஊதியக் குழுவானது அது அமைக்கப்பட்ட தேதியான 2025 நவம்பர் 3 18 மாதங்களுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் அரசு மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் 2027 மே மாதத்திற்குள் அக்குழுவின் பரிந்துரைகள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கலாம். 8வது ஊதியக் குழு தற்போது கலந்தாய்வு நிலையில்தான் உள்ளது. இந்த குழு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கூட்டங்களை நடத்தி கருத்துக்களை கேட்டு வருகிறது. பின்னர் தனது பரிந்துரைகளை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும். அரசு இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டதும் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதிய சலுகைகளில் மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும். இந்த முடிவுகள் ஊழியர்களின் வருமானம் மற்றும் அவர்களின் எதிர்கால நிதி திட்டமிடல் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்யப்படும் வரை அரசு ஊழியர்கள் காத்திருக்க வேண்டும். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க.